நம்ம இன்னைக்கு கர்நாடகா ஸ்பெஷல் ராகி மண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது கேழ்வரகு வச்சு பண்ணுறதுனால உடம்புக்கு ரொம்பவே நல்லது. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி இதில் கால்சியம் சத்து நிறைய இருக்கிறதுனால நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா இதை அடிக்கடி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ஆப்ஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ரவி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கோங்க. தண்ணியில் 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிடுங்க. அழுக்கு முழுமையாக போகிற அளவுக்கு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓவர் நைட் அப்படியே ஊற வச்சுருங்க. கண்டிப்பாக ஓவர் நைட் நல்லா ஊறணும். ஒரு 8 மணி நேரத்துக்காவது நல்லா ஊறணும். இப்போ 8 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இது தண்ணியை வடிச்சிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா ஒரு சன்னி வச்சுட்டு இதை நல்லா வடிகட்டிடுங்க. இந்த வடிகட்டின சக்கை இருக்குல்ல, அதை மறுபடிக்கும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மறுபடிக்கும் அரைச்சி மறுபடிக்கும் பால் எடுக்கணும். இதே மாதிரி 3 தடவை பால் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பால் எடுக்கிறதுக்கு மொத்தமாக 4 கப் அளவுக்கு எனக்கு தண்ணி செலவாச்சு. இந்த மாதிரி நம்ம பிழிஞ்சு எடுக்கும்போது கிடைக்கிற சக்கையை மறுபடிக்கும் போட்டுட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிக்கணும். ஏன்னா ஸ்டார்டிங்கில் நம்ம கெட்டியான பால் எடுப்போம், அதுக்கப்புறம் வர பால்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி சன்னி வச்சு பால் எடுக்கிறீங்கன்னா 2வது டைம் பொடி கண்ணுடைய சன்னியில் மறுபடிக்கும் வடிகட்டுற மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை நீங்கள் ராகி பால் எடுக்கிற துணி வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வடிகட்டிக்கலாம். அதில் வடிகட்டுறீங்கன்னா ஒரு டைம் வடிகட்டினாவே போதும். இப்போ பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னது போல் அந்த சக்கையை மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு நான் மறுபடிக்கும் அரைச்சிட்டு வடிகட்டியிருக்கேன். இப்போ 3வது டைமும் நம்ம அரைச்சாச்சு. 3வது டைமும் இதே போல் வடிகட்டிடுங்க. ஃபஸ்ட்டு டைம் எடுக்கும்போது மட்டும்தான் நல்ல கெட்டியான பால் கிடைக்கும். அடுத்தடுத்து போகும்போது ரொம்ப தண்ணியாக இருக்கும். 3 டைமுக்கு மேலே பால் எடுக்க வேண்டாம். அதுக்கப்புறம் இந்த சக்கை தேவைப்படாது. இதை தூக்கி போட்டுருங்க. எந்த கப்பில் ராகி மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் 4 கப் தண்ணி சேர்த்து தான் நம்ம பால் எடுக்கணும். இப்போ பாருங்கள், ராகி பால் தயாராக இருக்குது. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். நம்ம தயார் பண்ணி வச்சுருக்க ராகி பால் இருக்குல்ல, அதை நான் ஏற்கனவே சொன்னது போல் பொடி ஜல்லடை வச்சு ஜலிச்சுட்டு எந்த பாத்திரத்தில் இந்த ஸ்வீட் செய்ய போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. டைரெக்டாக அந்த பாத்திரத்துலேயே வடித்து சேர்த்துக்கோங்க. ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஸ்டவ்வில் ஆன் பண்ணக்கூடாது, இது எப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம தேங்காய் பால் எடுக்கணும். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. 1 கப் ராகி எடுத்தோம்ல, அதுக்கு 1 கப் தேங்காய் துருவல் கரெக்டாக இருக்கும். இதுலேயும் நம்ம பால் தான் எடுக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி வடிகட்டிக்கோங்க. இந்த பிழிஞ்சு வர சக்கையை மறுபடிக்கும் மிக்சி ஜாரில் போட்டுட்டு மறுபடியும் தண்ணி சேர்த்து பால் எடுக்கணும். இதுலேயும் மொத்தமாக நம்ம 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து பால் எடுக்கணும். ஸோ மொத்தமாக இந்த ரெசிப்பியில் நம்ம 8 கப் தண்ணி யூஸ் பண்ணியிருக்கோம். ராகி பால் எடுக்கிறதுக்கு 4 கப் தண்ணி, அதே மாதிரி தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 4 கப் தண்ணி. இப்போ பாருங்கள், தேங்காய் பாலும் ரெடி ஆயிடுச்சு. இதையும் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்க ராகி பால் இருக்குல்ல, அது கூடவே சேர்த்துருங்க. இது கூடவே பொடிச்ச வெல்லம் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நம்ம 1 கப் அளவுக்கு ராகி எடுத்தோம், அதுக்கு 2 கப் வெல்லம் கரெக்டாக இருக்கும். இந்த பாத்திரத்தில் நம்ம இந்த ஸ்வீட் செய்ய முடியாது, ஏன்னா இதுக்கு நிரம்ப வந்துருச்சு. அதனால நான் பெரிய பாத்திரத்துக்கு இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா திக்காயிட்டு வர வரைக்கும் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் செய்யும் போதே நல்ல பெரிய பாத்திரமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள், 2 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ராகி பால் சேர்த்துருக்கிறதுனால சீக்கிரமாகவே திக்காக ஆரம்பிச்சிடும். ஒரு அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் யூஸ் பண்ணுற வெள்ளத்தில் மண் தூசி இருந்ததுன்னா அது தண்ணி சேர்த்து சூடுபடுத்தி நல்லா கரைய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வடிச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சி வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இடையில உங்களுக்கு அந்த கட்டிகள் தெரியும். அதுக்கு நம்ம பயப்பட தேவையில்லை. அது ஒன்று திரண்டு வரும்போது ஒன்றாயிரும். பாருங்கள் எந்த அளவுக்கு திக்காயிருச்சுன்னு. இந்த அளவு திக்கானதுக்கப்புறமா இடையில கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலந்துகிட்டே இருக்கணும். மொத்தமாக 1/2 கப் அளவுக்கு நெய் எடுத்துக்கோங்க.
அதை 2 ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரே டைமில் எல்லா நெய்யும் சேர்த்துட வேண்டாம். இடையிடையில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த நெய்யெல்லாம் இது உள்ளே இழுத்ததுக்கப்புறமா மீதி இருக்க நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம கலந்துகிட்டே இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா மிச்சம் இருக்க எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா நெய்யும் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கணும். இப்போ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி பருப்பு நல்லா வறுத்து வச்சுருக்கேன். அதை அப்படியே சூடாகவே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துருங்க. உங்களுக்கு இவ்வளோ நெய் யூஸ் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் மொத்தமாகவே 1/2 கப் நெய் மட்டும் சேர்த்தா போதும். அந்த 1/2 கப் நெய்லேயே நீங்கள் முந்திரி பருப்பும் தாளித்து கொட்டிக்கலாம். அவ்வளோதான். இந்த அளவுக்கு நல்லா திக்கானதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் இந்த மாதிரி வாழை இலை போட்டு வச்சுருக்கேன். அந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இந்த மாதிரி பிளேட்டில் கொட்டினதுக்கப்புறமா இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. நல்லா ஆறினதுக்கப்புறமா இது நல்லா செட் ஆகிட்டு இருக்கும் ஜெல்லி மாதிரி. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம். இது நீங்கள் சூடாகவே அல்வா மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஆற வச்சுட்டு செட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கொடுக்கலாம். ஒரு ஸ்பூனில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாயிரும். இப்போ பாருங்கள் முழுமையாக ஆறிடுச்சு. கொஞ்சம் கூட சூடு இல்லை. நான் இதே மாதிரி இன்னொரு பிளேட்லேயும் கொட்டி வச்சுருந்தேன். அதுவும் நல்லா செட் ஆகிருக்கு. இப்போ இதை லேசாக இந்த மாதிரி எடுத்து விட்டாலே போதும். அது ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த ஓரங்களை கை வச்சு இது போல் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி கவிழ்த்திடுங்க. இந்த இலையை ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள், கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஒரு ஜெல்லி மாதிரி. வாயில் வச்சதும் கரைஞ்சி போயிடும். நீங்கள் குழந்தைங்களுக்குலாம் இது கொடுத்தீங்கன்னா ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் இதை உடனே காலி பண்ண போகிறீங்கன்னா ஒரே நாள்லேயே வெளியில் வச்சுருந்து காலி பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 2-3 நாளைக்கு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சத்தான ராகி மண்ணி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.